வெல்கம் டு டிட்பிட்ஸ். அலைகளின் பேரரசு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த வீடியோல கண்ணுக்கு தெரியாத அலைகள் ரேடியோவேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் ரெண்டும் செய்யற மேஜிக் பத்தி பார்க்கலாமா? ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல புறாக்கள் மூலமா அதோட கால்ல டேட்டாவை கட்டி வச்சு தகவல் பரிமாற்றம் நடந்தது. ஆனா இப்போ கேரியர் சிக்னல்ஸ்ல டேட்டாவை மாடுலேட் பண்ணி ஆண்டனா வழியா அனுப்புறோம். இப்படி கண்ணுக்கு தெரியாத அலைகள் மூலமா ஆடியோ, வீடியோ, எமர்ஜென்சி சிக்னல்ஸ்னு இன்ஃபர்மேஷன்ஸை கம்யூனிகேட் பண்றது தான் ரேடியோ வேவ்ஸோட வண்டர்ஃபுல் மேஜிக். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் லாங்கஸ்ட் வேவ் லென்த் கொண்டது ரேடியோ வேவ்ஸ். ஸோ லோ ஃப்ரீக்வன்சி, லோ எனர்ஜி. ஃப்ரீக்வன்சி 3 கிலோஹெட்ஸ்ல இருந்து 300 கிகாஹெட்ஸ் வரைக்கும் கொண்டது ரேடியோ வேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் இதோட சப்செட். 300 மெகாஹெட்ஸ்ல இருந்து 300 கிகாஹெட்ஸ் வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொண்டது மைக்ரோவேவ்ஸ். AM ரேடியோ, FM ரேடியோ, டிவி ப்ராட்காஸ்டிங், 2G மொபைல் நெட்வொர்க் எல்லாம் ரேடியோ வேவ் அப்ளிகேஷன்ஸில் வரும். 4G, 5G, ராடார் சிஸ்டம்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் மைக்ரோவேவ் ரீஜியனில் செயல்படும். லாங்கஸ்ட் வேவ்லென்த்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? பிரேக் ஆகாம வளைந்து துளைத்து தடைகளை தாண்டி செல்லும் தன்மை கொண்டது. அதனால தான் நாம டிராவல் பண்ணும்போது வெதர் சரியில்லைன்னா மொபைல் சிக்னல் கிடைக்காது. ஆனா AM ரேடியோவை டியூன் பண்ணி கேட்டா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏன்னா AM டிராவல் பண்றது லாங்கஸ்ட் வேவ்லென்த்ல. அதனால தான் AC மற்றும் டிவி ரிமோட்ல இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணினாலும் வளைந்து துளைத்து செல்லும் தன்மை இருக்கிறதுனால தான் கராஜ் டோர் ஓப்பனர்ஸ், ட்ரோன்ஸ், ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoTக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட் கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்றோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூஸ் பண்ற வாக்கி டாக்கீஸ், புஷ் டு டாக் போன்ற ரேடியோஸ் ஸ்பெசிஃபிக் ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகும். எமர்ஜென்சி கம்யூனிகேஷனுக்காக டெடிகேட்டட் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரேடியோ ஸ்பெக்ட்ரமை மல்டிபிள் லைன்ஸ் உள்ள ஒரு ரோடு மாதிரி நினச்சிக்கோங்க. ரோட்ல ஸ்லோவாக போகிற வண்டிகளுக்கு ஒரு லைன், ஃபாஸ்ட்டாக போகிற வண்டிகளுக்கு ஒரு லைன், ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு ஒரு லைன், பைக் போகிறதுக்கு ஒரு லைன்னு இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் AM அலைகள் ஸ்லோ லைனில் போகும். FM ஹைவே மாதிரி வைஃபை அப்புறம் மொபைல் நெட்வொர்க் எக்ஸ்பிரஸ் வேல டிராவல் ஆகும். ஒவ்வொரு சிக்னலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி பேண்ட் அதில் தான் டிராவல் பண்ணும். லாங்கஸ்ட் வேவ்லென்த் லோயர் எனர்ஜின்றதால மோஸ்ட்லி அலைகளாக தான் செயல்படும், ஃபோட்டான்ஸா செயல்படாது. நீளமான அலைகளுக்கு லோ எனர்ஜின்றதால எலக்ட்ரான்ஸை ஆட்டம்ல இருந்து ரிமூவ் பண்ற சக்தி கிடையாது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் ஆர் நான் அயோனைசிங் ரேடியேஷன். செல்ஸை, DNAவை டேமேஜ் பண்ணாது. நவீன மருத்துவத்துறையில மென்மையான திசுக்களை ஆய்வு செய்யும் MRI ஸ்கேன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை யூஸ் பண்ணும் கருவி. இதய துடிப்பு கோளாறுகளை சரி செய்யும் கருவியும் உடல் உறுப்புல தேவையற்ற கட்டிகளை நீக்கும் கருவியுமான ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆப்லேஷன் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை யூஸ் பண்ணும் கருவி. இது தவிர டயத்தெர்மில மசில் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் வலியை குறைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இன்டியூஸ்டு ஹீட்டிங் பயன்படுத்தப்படுது. அடுத்தது டிஜிட்டல் ID கார்டு, அதாவது ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ற ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் டேக்ஸ். இந்த தொழில்நுட்பத்தை லொகேஷன் ட்ராக் பண்றதுக்கும் மானிட்டர் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. மெடிக்கல் லைன்ல மெடிசின்ஸ் ட்ராக் பண்ண, மருத்துவ கருவிகள்ல, அப்புறம் நோயாளிகளோட ரிஸ்ட் பேண்டா RFID யூஸ் பண்றாங்க. கால்நடைகளோட ஹெல்த்தையும் லொகேஷனையும் ட்ராக் பண்றதுக்கும் யூஸ் பண்றாங்க. ஏர்போர்ட்ல லக்கேஜ் ட்ராக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. வண்டியில உள்ள RFID டேக் கேஷ்லெஸ் பேமெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. லைப்ரரியில புக் செக் அவுட் பண்ணும் போதும் பேக்கேஜ் டெலிவரிக்கும் ID கார்ட்லையும் RFID யூஸ் பண்றாங்க. அடுத்தது சமையலறையில உணவை சூடாக்கும் மைக்ரோவேவ், விமான நிலையத்துல பாதுகாப்பு சோதனை, அப்புறம் பூமியை வரைபடமாக மாற்றும் செயற்கைக்கோள் எல்லாமே மைக்ரோவேவ்ஸோட மேஜிக். ஏர்போர்ட் செக்யூரிட்டியில ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்றதுக்கு மில்லிமீட்டர் வேவ்ஸை யூஸ் பண்றாங்க. இந்த அட்வான்ஸ்ட் இமேஜிங் டெக்னாலஜி 3D இமேஜ் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை டிடெக்ட் பண்ணும். நான் அயனைசிங் ரேடியேஷன்றதால சேஃப் டு யூஸ். குக்கிங், ராடார் சிஸ்டம், செல்லுலார் கம்யூனிகேஷன், வைஃபை, ப்ளூடூத், சேட்டலைட் கம்யூனிகேஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங் போன்ற முக்கியமான துறைகளில் மைக்ரோவேவ்ஸை யூஸ் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரீஸில் உலர்த்துதல், பதப்படுத்துதல் மற்றும் வெல்டிங் பொருட்களுக்கு மைக்ரோவேவ்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர வானியல் ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருப்பதை ரேடியோ மற்றும் மைக்ரோவேவ் வானியல் ஆராய்ச்சி புலப்படுத்துகிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.